மீன்காரி, ஏ மீன்காரி, இந்த பகல் நேரத்துல என்ன பயணம் வரக்க வேண்டி கிடக்கு? ஏ மீன்காரி, என்ன வானரே, வீட்ல நிம்மதியா தூங்க விட மாட்டீங்கல்ல, எதுக்கு? முதல்ல இந்த இடத்த விட்டு எழும்பு. நான் ஒரு ஓனர் இருந்துட்டே படுத்துக்கிட்டே கதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் எங்கள மாதிரி மனுஷன் தானே வானரே, உங்களுக்கு என்ன நாங்க மரியாதை கொடுக்கணும்? அதுவும் இப்ப என்ன வானர் மாற வேண்டி கிடக்கு? நம்ம தான் சொந்தமாயிட்டமே வானரே. நீங்க என்னைய அத்தைன்னு தான் கூப்பிடணும். நீங்க அத்தைன்னு கூப்பிட்டா நானும் மருமவளைன்னு கூப்பிடுறதுக்கு தயாரா இருக்கேன். எதுக்கு வானர் கீனர்லாம் கூப்பிடணும்? எனக்கே அது பிடிக்கல வானரே. வாய மூடு. நீ என்ன எனக்கு உறவு? நீ என் வீட்டுல வாடகைக்கு இருக்காங்க, அதனால தான் உன்கிட்ட வந்து பேச வேண்டியிருக்கு. நீ பண்ண வேலைக்கு உன் மூஞ்சிலே முடிக்க எனக்கு இஷ்டம் கிடையாது. அம்மா வியாபாரத்துக்கு போய் இப்ப என்ன ஒரே பயணம் வரக்குமா இருக்கு? வானர் ஒரே இடுப்பு வலி, அதனால தான் இதுல படுத்து கிடக்கேன். அம்மா என் தங்கச்சிக்கு ஒழுங்கா சாப்பாடு போடுறியா இல்லையா? அதெல்லாம் டைமுக்கு அவளுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன். சமைக்கதே என் மருமவ தான் சமைக்க வானரே. என்னது, என் தங்கச்சி சமைக்க விட்டுருக்கியா? ஆமா வானரே, என் மருமவ தான் உள்ள சமைச்சிட்டு கிடக்கா. சமைச்சிட்டு அள்ளி போட்டு அவ சாப்பிட போறா. இதுல என்ன நான் என் மருமவளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டி இருக்கு? என்னது, என் வீட்டு மகாராணி உன் வீட்டுக்கு வந்ததுனால சமைக்க விட்டியா? இப்படி அந்த பச்சை பிள்ளைய சமைக்க விட்டுட்டு நீ தூங்குறியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதான் சொன்னேனே வானரே, எனக்கு ஒரே இடுப்பு வலி. அதனால என் மருமவளா தான் பிரியப்பட்டு சமைக்க. ஆமா, பெரியப்பட்டு சமைப்பா, பெரியப்பட்டு. எங்க வீட்டுல நானும் எங்க அம்மையும் தான் சமைப்போம். அவளை ஒரு நாள் சமைக்க விட மாட்டோம். அடுப்பாங்கிற எந்த தசைக்கு இருக்குன்னு கூட அவளுக்கு தெரியாது. வந்து 4 நாளுக்குள்ள இப்படி சமைக்க விட்டு வேடிக்கை பார்க்கறியா? நீ எல்லாம் மனுஷியா? உங்க தங்கச்சிக்கு ஏன் சமைக்க தெரியாதுங்கறிய வானரே? என்னைய விட வீட்டுல அழகா கறி வைக்க என் மருமவ. எல்லா வேலையும் மருமவளுக்கு தெரிஞ்சிருக்கு வானரே. தங்கமான பிள்ளையா தான் உங்க அம்மா பெத்து வளர்த்திருக்காவ. இந்த ஒரு விஷயத்துல உங்க குடும்பத்தை நான் பாராட்ட தான் செய்வேன். பேதி இருப்பா, நீ எல்லாம் உருப்படுவியா? நான் வயிற்றுச்சல பேசிட்டு இருக்கேன், அவ சமைச்சுபடியா நான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ நாங்க அந்த பிள்ளைக்கு பாலம் தேனமா கொடுத்து வளர்த்து விடணும். நீ தெருவா மீன் விற்கவே என் தங்கச்சி உன் மௌனு கட்டி வைப்ப. கெட்டி வச்சது இல்லாம இந்த வீட்டுல வந்து அவளை சமைக்க விட்டு வேடிக்கை பார்த்து நீ தின்னுகிட்டு இருக்கா. என் தங்கச்சி எந்த மாதிரி அருமையும் பெருமையுமா நாங்க வளர்த்தோம்? உனக்கு கொஞ்சமாவது அறிவுங்கிறது இருக்கா? இப்படி அவளை உன் வீட்டு வேலைக்காரியாக்க திட்டம் போட்டு இருந்திருக்கா. நீ இத்தனை நாள் இந்த வீட்டுல நீ தானே சமைச்சிட்டு கிடந்தா. இப்ப என்ன உனக்கு? ஒரு பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டுங்கக்காக ரெஸ்ட் எடுக்கிறியல, பையனை ரெஸ்ட். என் தங்கச்சியை கட்டி கூட்டிட்டு போய் ஒரே கொடுமைப்படுத்தியாவனி கம்ப்ளைண்ட் பண்ணி விடுவேன். வானரே, நீங்க பேசியது ஒண்ணும் சரியில்லை வானரே. வீட்டுக்கு வந்த மருமவ சமைக்கிறதுல என்ன கொடுமை நடந்துட்டு? ஏக்கா வாக்கா, உட்காருக்கா. காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்லைன்னா சமையல்லாம் முடிஞ்சிட்டு சாப்பிடுறியா? இங்க பாரு நிரோஜா, அந்த மீன்காரி வீட்டுல வந்து சமைச்சிட்டேன்னு பெருமைப்பட்டுக்கிட்டாத. உனி இவளுக்கு சமைச்சு போடத்தான் நம்ம அம்மா பெத்து விட்டாளோ. ஏங்க அப்படி பேசுறா? சமைச்சா என்ன? இது என்னோட புகுந்த வீடுக்கா. ஆமா, புகுந்த வீடு, பெரிய புகுந்த வீடு. இந்த புகுந்த வீடு நம்ம வீடு. இந்த மீன்காரி இங்க வாடகைக்கு தான் இருக்கா. அப்படியே இவ பெரிய மாட மாளிகை கட்டி வச்சிருக்கா. அதுவே நீ பூந்துட்ட போல்க. ஒழுங்கா இவ மௌன டைவர்ஸ் பண்ணிட்டு நம்ம வீட்ல வந்து இருக்கேக்கு பாரு. ஏலி வீட்டை கெடுத்துச்சா, பெருச்சாலி மாட்டை கெடுத்துச்சா? நீங்க தான் உங்க அம்மா வீட்டுல வந்து கிடக்குறிய புருஷனை விட்டுட்டு. உங்க தங்கச்சிக்கு அதே பழக்கத்தை சொல்லி கொடுக்கறீங்களோ? இப்படி எல்லாம் பேசாதங்க வானரே, அவ என் வீட்டு மருமவ. இனி உங்களுக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆமா, நாங்க பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்து விடுவோம். நீங்க கட்டிட்டு வந்தோடனே உங்களுக்கு மட்டும்தான் சம்பந்தம். நாங்கெல்லாம் யாரவா ஆகிருவோம். என்ன நீரோஜா, அந்த மீன்காரி இப்படி பேசியிருக்கா? நீ பாத்துட்டு நிக்க என்ன? ஏக்கா, அவங்க என் மாமியார்க்கா. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறா? ஆமா, மாமியார், பெரிய மாமியார் வந்துட்டா. இந்த 3 முடியை வாரி கட்டாதால உனக்கு மாமியார். கொஞ்சம் தலைவாரி கட்டியவ கிடைச்சிருந்தானே நீ காலை கீழே விட மாட்டாங்களுக்கு. ஏக்கா, அவிய எப்படி இருந்தா என்னக்கா? எப்படி இருந்தாலும் சரி, என் புருஷனை பெத்தவிய அவியதான்க்கா. ஆமா, புருஷன் வந்துட்டா, பெரிய புருஷன். சொந்த வீடு இல்ல, இவெல்லாம் உனக்கு புருஷன். வானரே, அந்த பிள்ளை எதுக்கு இப்படி ஏசுறிய? ஏய், இது என் தங்கச்சிக்கு எனக்கு உள்ள பிரச்சனை. நீ வாய் மூடு. உடனே நானும் வந்துருவேன். உங்க பாரு நிரோசா, எங்கேயாவது ஒரு வேலை பார்த்துட்டு போ. இந்த வீட்டுக்குள்ள இப்படி அடிமை வேலை செஞ்சுட்டு கிடந்தா பார்த்தேன்னு வச்சுக்க, பிச்சு விடுவோம். நீ வானரே, ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் மருமவளை இப்படி எல்லாம் பேசாதங்க? ஆமா, மருமவ நீ பெரிய மாமியார். இந்த மாசம் வாடகை இங்க வச்சிருக்கா. மாசம் உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா? வானரே, வாடகை பத்தி என் மாவன்ட்ட கேளுங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்ல? இன்னைக்கு தானே 5ஆம் தேதி வானரே. இன்னைக்கு சாயந்தரம் என் மாவன் வந்த உடனே உங்க வாடகை பணம் வீடு தேடி வரோம். சும்மா வீட்டுக்குள்ள வந்து இப்படி சத்தம் போடாதுங்க வானரே. குடும்பம் நடத்துற வீட்டுல இப்படி வந்து கத்திட்டு நிக்காதீங்க, நல்லதில்லை. ஆமா,
சரி எடுப்பா அந்த வாடகை வந்து வீட்டுல தந்தா நான் ஏன் உன் வீட்டுக்கு வர போறேன் வந்து பார்த்து வரதான் தெரியும் என் தங்கச்சி போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. ஏக்கா இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்கிடாதக்கா. அவிய ஏன் மாமியாரு இந்த வீட்ல வேலை செய்யறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதை யாரும் வந்து இங்க கேட்க கூடாது. யாரும் கேட்கறதுக்கு அதிகாரமும் கிடையாது. நீ ஓனரா இருந்தா வாசல்ல நின்னு வாடகை வாங்கிட்டு போயிடணும். உள்ள வந்து எங்களை பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதுவும் என் மாமியார் என் முன்னால மரியாதை இல்லாம பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. வீட்டை விட்டு முதல்ல வெளியே போ. ஓனரு பாத்து வாங்க ஓனரு. எனக்கு எல்லாம் தெரியும். பாவம் ஓனரு மனசு உடைஞ்சல போயிட்டாவே. ஏமாடி மாறுமாவளை எதுக்கு உங்க அக்கா அப்படி பேசுனா பாவம் மனசு உடைஞ்சு போறாவே. அவியே கொஞ்சம் ஓனர் மாதிரி அதிகாரமா பேசுவாவே. ஆனா கோணம் கொஞ்சம் பச்சை பிள்ளை மாதிரி தான் இருக்கும். எப்படி கண்ணீர் வடிச்சிட்டாவ பாத்தியா? இப்படிலாம் பேசக்கூடாதுமா. பாவம் அக்கா பேயி மன்னிப்பு கேட்டுட்டு வா. நான் அக்கா கிட்ட பிறகு பேசிக்கிறேன். சாப்பிட வாங்க. கூட பிறந்த சொந்தம் ஒண்ணு ஓரம் போனதே அக்கா தங்க பாசம் இந்து சோரம் போனதே பார்த்து பார்த்து வளர்த்த புள்ள வேலைக்காரியா போனதுங்க அரண்மனையில் வளர்த்த செடி குப்பமேட்டுக்கு போனதென்ன கண்ணுக்குள்ள விழுந்த தூசி ஊசியானதே பச்சை புள்ளன்னு நினைச்ச புள்ள பாம்பாய் கொத்துதே நான் 10 வீடு சொந்தக்காரி பாவம் ஆனதே என் கூடவே வளர்ந்த புள்ள ஒத்தையா போனதே குத்துப்பட்ட சிங்கம் ஒன்று குலுங்கி அழுவதேன். என் தங்கச்சி இப்படி மாத்தி விட்டால் அந்த பியாதி இருப்பா. என் முகத்து நேரம் எட்டி நின்று கூட பார்த்து பேசாத பிள்ளை இன்னைக்கு என் மூஞ்சிக்கு நேரம் பார்த்து நீ ஆசி விட்டாய். நீ வெளியே போட்டு சொல்லிட்டாளே. நான் அவ வீட்டுக்கு போனது தப்பு தானே. அவ மாமியார் அவ குடும்பம்னு ஆயிட்டா. நான் அவளை பொறுத்த வரைக்கும் யாரோ தானே. இருந்துட்டு போட்டோம் எனக்கு என்ன. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் அவ என் வீட்டுல குடியிருக்கவ. நான் அப்படிதான் பேசுவேன் அப்படிதான் கேட்பேன். நான் வீட்டுக்குள்ளே போவேன் வெளியே நிப்பேன். எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. என்னைய எவ கேட்க முடியும்? இனி ஒரு நாளைக்கு இப்படி என்கிட்ட பேசட்டும் மூஞ்சி பிடிச்சு உரைச்சி இப்படி மாமியாரம்ல மாமியாரு தவறு தெரியாதவள இவளுக்கு மாமியாரு. எக்கா சாரிக்கா தெரியாம பேசிட்டேன்க்கா சாரிக்கா. இங்க யாரோட அக்காலும் இல்ல. மீன்காரி மர்மவட்டெல்லாம் நான் பேச தயாரா இல்ல. எவளை என்கிட்ட வந்து சாரியும் கேட்கண்ட ஒரு பூரியும் கேட்கண்ட. எக்கா என் மேல கோபமா இருக்கியாக்கா? ரொம்ப குளுக்குள்ளான்னு இருக்கேன். உந்த பியோதி எடுப்பால தான் நீ தூக்கி வச்சு பேசியா? அவிய உங்க மாமியாரு நாங்க இது கூட பேசக்கூடாது போங்க. உன் மாமியாரு உனக்கு வானத்துல இருந்து குதிச்சு வந்துட்டா நாங்கெல்லாம் தெருவில் கிடக்கும். நேத்து வந்தவளுக்காக என்னையே தூக்கி எறிஞ்சிட்டா நீ. எக்கா என் முகத்தை பார்த்து பேசுக்கா. அதான் நான் சொல்லிட்டேனே மீன்காரி மர்மவட்ட எனக்கு பேசக்கு எதுவும் இல்ல. யாரா இருந்தாலும் போலாம். மாமியார் தானே முக்கியம். எதுக்கு வரணும்? மாமியார் கட்டி பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதானே. வந்துட்டு அக்காலாம் அக்கா போட்ட இன்னைக்கு ஒரே பேரும். இந்த மீன்காரிக்கு என்ன ஒரு நாள் நான் வச்சுக்கிட்டேன். என் வீட்டு பொண்ணு கிடைச்சிட்டுல ரொம்ப தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு தெரியா. தனியா ஒரு நாள் மாட்டட்ட அவளை வச்சுக்கிட்டேன். அந்த டீ கடைக்காரிய மாணிக்க என்னென்ன காதலிச்சு தொலைச்சானோ தெரியல. ஒரே நாள் அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கா. இவன் என்னடா உருகி காதலிச்சேன் உருகாம காதலிச்சேன்னு சொன்னா. இவனை இப்ப எந்த பேச்சு மூச்சு இல்லாமல இருக்கான். அவ பணம் வந்தவொடனே மாறிட்டா. இவன் ஒழுங்கா காதலிச்சிருந்தா அவன் ஏன் மாற போறா? எல்லாம் மாணிக்கத்தை தான் சொல்லணும். இப்போ சரோஜோட தம்பிக்கு அந்த நெட்டச்சியை கட்ட போறாவளா? என் மகன் ஒழுங்கா இருந்திருந்தா அவளை என் வீட்டுக்கு கட்டி கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. எல்லா சொத்தும் எங்களுக்கு வந்திருக்கும். என்னத்த காதலிச்சேன்னா இப்போ அப்பாவை பார்த்தவொடனே அவன் மூஞ்சி திருப்பிட்டு போறா. அந்த டீ கடைக்காரி இப்படி ஒரு பணக்காரியா இருந்திருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? பணக்கார அப்பனுக்கு மவான்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன். இப்ப எல்லாம் கெட்டு நாசமா போச்சு. இப்ப அவகிட்ட போய் இதை பத்தி எப்படி பேசுறதுன்னே தெரியலையே. ஐயோ நினைக்க எனக்கு வயிறுலாம் எரியுது. ராசத்தி எப்போ நிச்சயம் வச்சுக்கலான்னு சொல்லியா? என்ன நிச்சயம்? என்ன இப்படி கேட்க? அன்னைக்கு நிச்சயம் பண்ண போயிட்டு அது நடக்கலனோடனே ராத்திரி அப்படி சொன்னால என்கிட்ட. என் மகனுக்கு உன் மகளையே நிச்சயம் பண்ணுவோன்னு சொன்னியே, வேற இப்ப எதுக்கு மாத்தி பேசியா? சொன்னேன், அவனுக்கு தான் இஷ்டம் இல்லல்ல. அவன் இன்னும் அந்த டீ கடைக்காரியை தான் நினைச்சிட்டு இருக்கான். அதனால திரும்ப திரும்ப கல்யாண பேச்சை எடுத்துட்டு பாதியிலே விட்டா சரிப்பட்டு வராது. ஏற்கனவே நயன்தாரா கூட நடக்கிறத நிச்சயம் நின்றுட்டு இப்போ அவ கூட நடக்கிறத நிச்சயமும் நின்று போச்சு. அதனால சும்மா சும்மா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு நிறுத்த முடியாது. அதுக்கு தான் சொல்லி ஏன் பிறவு இதை பத்தி யோசிப்போம். நீங்க ஊருக்கு கிளம்பியதா இருந்தா கிளம்புங்க.
என்ன ராசாத்தி இப்படி மாத்தி மாத்தி பேசுறீ எதுக்கு? சரி, என் புருஷனோட தங்கச்சியாச்சே நீ நடந்ததெல்லாம் மறந்து நான் வந்தேன். திரும்பவும் நிச்சயம் நின்னோடனே நீ தான் ஆரம்பிச்ச அந்த கதைய. இன்னைக்கு என்னமோ மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கியா? மூஞ்சில அடிச்சுல எதுவும் பேசல மைனி. உங்களுக்கு ரொம்ப அவசரமா இருந்தா உங்க மகளுக்கு வேற மாப்பிள்ள பார்த்து கட்டி வைங்க. இப்போதைக்கு மாணிக்க சம்மதிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நல்லா இருக்கு ராசாத்தி உன் நியாயம். ஏங்க உங்க தங்கச்சி பேச்சே சரியில்லை. நயன்தாராவை கூட்டிட்டு கிளம்புவோம் வாங்க. போங்க. பெருசா கப்பலும் ஹெலிகாப்டரும் வச்சிருக்க மாதிரி தான். ரெண்டே 2 வீடு தான் இருக்கு. பாவம் என் அண்ணன் மகளாச்சு இருந்தா அவளை கெட்டலான்னு இருந்தேன். கோவம் வேற வருது கோவம். ஏம்மா தங்கச்சி போயிட்டு வரமா? சரி நீ போயிட்டு வா. உங்க தங்கச்சி கிட்டலாம் எதுக்கு சொல்லிட்டுங்க நிக்கிறிய? வாங்க போவோம். நல்ல குடும்பம்னு வந்தோம். போகட்டும், இதுல கோவம் வேற. பொண்ணு பெத்தவங்களுக்கு எதுக்கு கோவம் வரணும்? சும்மா சும்மா கோவப்பட்டு இருக்கு. இது வீட்டுல பொண்ணு எடுத்தாலும் விளங்கவே விளங்காது. நானே ஹெலிகாப்டர் கப்பல்லாம் அவளுக்கு போக போதேன்னு வேதனையில இருக்கேன். இவைய வேற என்னை கடுப்பேத்திக்கிட்டு. மாணிக்கம், மாணிக்கம், மாணிக்கப்பா, மாணிக்கப்பா. என்ன ராசாத்தி? நம்ம மகன் கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கிய? அதான் நீ உன் அண்ணன் மகளை வர வச்சிருக்கல்ல. என்னது ஏன் அண்ணன் மகளா? என்ன நினைச்சிட்டு இருக்கிய மாணிக்கப்பா? என்ன நடந்தாலும் அந்த டீ கடைக்காரியை தானே கெட்டணும் தலையில நின்னிய 2 பேரும். இப்போ உங்களுக்கு என்னாச்சு? அதெல்லாம் பழைய கதை ராசாத்தி. அந்த நிச்சயத்தை மட்டும் நம்ம ஒழுங்கா நடத்திருந்தோம்னு வச்சுக்கையா, நம்ம உரிமையா அந்த வீட்டுல போய் எதுனாலும் பேசலாம். நம்ம தான் அந்த நிச்சயத்தை நடக்க விடாம நிறுத்திட்டோமே ராசாத்தி. இனி எந்த மூஞ்ச வச்சுட்டு அங்க போக சொல்லியா? அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட அப்பா இப்போ பணக்காரரு. அவர்கிட்ட போய் எப்படி பேச? அதான் மாணிக்கம் காதலிக்கல. அதுக்கு அந்த குழந்தை பதில் சொல்லி தானே ஆகணும். அதெல்லாம் பழைய கதை ராசாத்தி. ஆமாம்மா, இப்பெல்லாம் குழந்தை என் கூட பேசவே மாட்டாங்க. என்ன திமிரு அவளுக்கு? அது எப்படி பேசாம போலாம்? நீ தான் வேணும்னு ஒத்த கால்ல நின்னவ தானே அவ. இப்போ அப்பா பணக்காரர் ஆயிட்டா வேண்டாம் சொல்வாளோ? அது எப்படி மாணிக்கம் சொல்ல முடியும்? நீ அவகிட்ட போன் போட்டு பேசி பாரு. ஏம்மா, நான் போன் போட்டா அவ எடுக்கவே மாட்டாமா. என்னது போனை எடுக்க மாட்டாளா? என்ன மாணிக்கப்பா இதெல்லாம்? ஆமா, அவ அப்படிதானே பண்ணுவா. நல்லபடியா 2 பேருக்கும் நிச்சயம் நடந்துக்கும். நீ தானே சதி பண்ணி நடக்க விடாம பண்ணுனா. இப்போ பணக்காரி ஆனதுக்கு அப்புறம் அவ எதுக்கு ராசாத்தி நம்மள தேடணும்? அவ அப்பாவை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் ஏழை தான். நம்ம எப்படி மாணிக்கப்பா ஏழையாக முடியும்? இத்தனை வருஷம் நீங்க வெளிநாட்டுல இருந்து சம்பாதிச்சுட்டு வந்திருக்கிய. நம்ம மகன் தனியாவே ஒரு கம்பெனியை நடத்திட்டு இருக்கான். சொந்தமா எத்தனை வீடு இருக்கு, எவ்வளவு இடம் இருக்கு. இதுல வேற உங்க அப்பா அம்மா சொத்து ஏகப்பட்டது இருக்கு கிராமத்துல. நம்ம எப்படி மாணிக்கப்பா ஏழையாக முடியும்? அவங்க அளவுக்கு நம்மளும் வசதியானவங்க தான். நம்மளுக்கு ஒரு கம்பெனி தான் இருக்கு, அவங்களுக்கு பல கம்பெனி இருக்குதாம்மா. இதெல்லாம் ஒரு வீடுன்னே சொல்ல மாட்டாராம், குடிசைன்னு தான் சொல்லுவாராம். அவர் வீடு பேலஸ் மாதிரி இருக்குமாம்மா. இருந்துட்டு போட்டோம். அந்த நெட்டச்சி தானே உன்னை காதலிச்சிட்டு கிடந்தா. அவ சொல்ல வேண்டியதானே அவ அப்பாக்கு தெரியாது. இதுல வேற சரோஜா அவன் தம்பிக்கு கட்டிடலான்னு பார்த்துட்டு தெரியா. நம்மளை விட வசதி கம்மி தானே அந்த சரோஜா. அவளே ஆசைப்படும் போது நம்ம எதுக்கு மாணிக்க ஆசைப்படக்கூடாது? எப்படியாவது அவளை பார்த்து பேசி மாத்து. பழைய காதல் மனசுக்குள்ள வரவே மாணிக்கம். என்னதான் நீ காதல் சேர்த்தனாலா? ஒரு பிள்ளைய ஒழுங்கா காதலிக்க தெரியலையே. ஏம்மா, என்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆனா நீ அப்படிலாம் பேசிட்டால, அதனாலதான் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீந்தாம்மா. நீ மட்டும் இப்படி பேசலன்னா அவங்க என்னதான் பணம் வந்திருந்தாலும் நீ வேண்டான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அவ்வளவுதானே மாணிக்கம். அவகிட்ட போய் நான் பேசி சம்மதத்தை வாங்குறேன். உனக்கும் குழந்தைக்கும் தான்